process இதெல்லாம் வந்து பார்த்தோம். So for example, how to calculate E of x, how to calculate V of x, okay, expectation and variance and different kind of distribution, say normal distribution and uniform distribution. Next, we have seen the relationship between the variance, like variance of x is equal to E of x square minus E of x whole square minus mu whole square. Again, இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னா ரெண்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் வந்து லிட்டில் பிட் நம்ம மல்டிப்ளெக்சிங் இதையும் ஸ்டார்ட் பண்ணோம், டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அகெயின் கோரிலேஷன், வாட் இஸ் கோரிலேஷன் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் கோரிலேஷன், வாட் இஸ் ஆட்டோ கோரிலேஷன், வாட் இஸ் கிராஸ் கோரிலேஷன். ஓகே, ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட், கிராஸ் கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட், இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து சம் டாபிக் வந்தது, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். அதாவது ஸ்டேஷனரி ப்ராசஸ் இதெல்லாம் வந்து எர்காடிக் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம். ஸோ அகெயின் அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக தந்தேன், அதை எடுத்து பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, எனிவே என்ன அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து என்ன அப்படின்றத இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் ஷேர் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ண டாபிக் பற்றி, வாட் இஸ் டைம் ஆவரேஜ், வாட் இஸ் என்செம்பிள் ஆவரேஜ், வாட் இஸ் ஸ்டேஷனரி ரேண்டம் ப்ராசஸ், வாட் இஸ் எர்காடிக் ரேண்டம் ப்ராசஸ், வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ see here, time average, the average quantity of the signal, average quantity of a single system over a time interval directly related to the real experiment. அதாவது டைம் ஆவரேஜ்னா ஒன்றும் கிடையாதுங்க. சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அகைன் இப்போ இந்த சிஸ்டத்துல வந்து சப்போஸ் ஒரு சிஸ்டம், இப்போ இதுல வந்து அகைன் சம் ரேண்டமா வேரி ஆகுது சிக்னல், சம்திங் ரேண்டமா வேரி ஆகுது. இப்போ நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது ஒய் ஆக்சிஸ், amplitude. Okay, some amplitude. Okay, so once இது வந்து amplitude, இதுதான் வந்து சிஸ்டமா இருந்தாலும் அதுக்கு சம் அவுட்புட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். அதுதான் வந்து என்னது டைம் ஆவரேஜ். ஒரே சிங்கிள் சிஸ்டம் தான், அதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க டைம் ஆவரேஜ். ஓகே, வாட் இஸ் த என்செம்பிள் ஆவரேஜ்? இப்போ டைம் ஆவரேஜ்னா வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் சிஸ்டம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், what is the ensemble average? Okay, average quantity of a many identical system at a certain time, very important. So statement பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, அகைன் another சிஸ்டம் இருக்கு. ஓகே,
So one more system also. So one more system நாங்க கொண்டு வரேன், another system. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லா சிஸ்டத்துலயும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் டைம்ல 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லா சிஸ்டத்துல இருக்கிற சாம்பிள் வேல்யூஸை கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம்ல அதுக்கு என்ன ஆவரேஜ் வருது, அதுக்கு என்ன ஆவரேஜ் வருது, இதுதான் வந்து என்னது என்சாம்பிள் ஆவரேஜ். என்சாம்பிள் ஆவரேஜ், என்சாம்பிள் ஆவரேஜ்னா என்னது, ரிலேட்டட் வித் மெனி வேவ் ஃபார்ம். நிறைய வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறோம், பட் வாட் இஸ் கான்ஸ்டன்ட், டைம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லா ப்ராசஸ்லயும் என்ன அவுட்புட் கிடைக்குது அதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஆவரேஜ் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது என்சாம்பிள் ஆவரேஜ். ஓகே, என்சாம்பிள் ஆவரேஜ். அப்ப என்சாம்பிள் ஆவரேஜ் என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகும். அதாவது நீங்க இந்த டைம்ல எடுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கிடைக்கும், மேபி அடுத்த டைம்ல எடுத்தீங்கன்னா அகைன் இங்க கூட நீங்க எடுக்கலாம், இங்க எடுக்கும்போது வேற ஆவரேஜ் கூட கிடைக்கலாம். ஸோ இதை பார்த்துக்க வேண்டியது. ஸோ அதுதான் வந்து என்னது என்சாம்பிள் ஆவரேஜ், என்சாம்பிள் ஆவரேஜ். ஓகே, ஸோ இந்த ஐடியா இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுங்க. வாட் இஸ் டைம் ஆவரேஜ். டைம் ஆவரேஜ்னா அது ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் தான், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ரெஸ்பெக்ட் டு டைம் இங்க வந்து அது மெனி வேவ் ஃபார்ம். ஸோ அட் பர்டிகுலர் டைம்ல டைம் இஸ் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா இப்போ என்ன புரிஞ்சு உங்களுக்கு, வாட் இஸ் டைம் ஆவரேஜ், வாட் இஸ் என்சாம்பிள் ஆவரேஜ். ஓகே, அடுத்தது stationary random process. So when the statistical characteristics do not change with the time, the random process is described as the stationary random process. Okay, so stationary random process something new as சொல்றாங்க. When the statistical characteristics do not change with the time, the random process is described as the stationary random process. That means what are the statistical characteristics? Generally the statistical characteristics are what, average value, standard deviation or variance. These are all statistical parameters. If these statistical parameters are constant with respect to time, then that is called as a stationary random process. Okay, say for example, say I am having some waveform. Okay, I am having some waveform like this. I am dividing it as some time interval. Okay, some time interval. I'm trying to observe, like, what is the statistical parameters at the time t, what is the mean here, what is the variance here, what is the standard deviation I am observing. And again, once again, in the time interval 2t also I am observing what is the mean, what is the variance. If these two remains constant, that is stationary random process. Okay, what is the observation? If the statistical parameters such as mean, variance, standard deviation are independent of time, then it is called as a stationary random process. So this இங்கன்னா ஒரு தான் மீன் வரும். இப்போ அடுத்த ஒரு பிரிடிங் வந்து ஆவரேஜ் அதிகமா இருக்கும், இன்னும் ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கும். இந்த டைம் இன்டர்வல் ஆவரேஜ் வந்து அது கம்மியா இருக்கும். ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆர் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ அதனால அந்த ப்ராசஸ் நேம் என்னது, நான் டெஃபினிஷன். அப்போ நம்ம என்னது, what is the first one? What is random process? Then what is ergodic random process? என்ன சொல்றாங்க பாருங்க, if the time average is equal to its ensemble average, and the statistical properties can be determined by time averaging over a single sample function of the process. என்ன சொல்றாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு அதனுடைய டைம் ஆவரேஜும் என்சம்பிள் ஆவரேஜும் சேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றாங்க. டைம் ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் சிஸ்டம், என்சம்பிள் ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மெனி சிஸ்டம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு மெனி சிஸ்டம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். பட் இந்த டைம்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, எர்காடிக் ப்ராசஸ் ஆனது டைம் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்சம்பிள் ஆவரேஜ். அதுதான் வந்து என்னது எர்காடிக் ரேண்டம் ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்பாங்க. எர்காடிக் மீன்ஸ் வாட்? டைம் ஆவரேஜ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தி
ensemble average. Time average is exactly equal to ensemble average. Anyway, I will give you the example for this in the next PDF. Okay, one student has shared with me yesterday. I have given as an exercise. One student has shared very good example that I will share with you. Okay, next I have given you the exercise how the standard deviation is affecting the diagram. Say for example, if the standard deviation is low, that means what? Suppose if it is a mark, more student will be having the mark that is closer to average. If the more number of students are having mark closer to average, then the deviation is less than the deviation. Standard deviation, how the values are close to the central value. How the values are close to the central value. So if it is low, means it is very nearby. It is very nearby. That means what? More numbers, more marks, more student marks are correlated with the average mark. So here, this is the standard deviation less phenomena. So the curve will be sharp. Okay, because most of the students' marks are near to the average mark, say 50 mark. In this case, what happens here? It spreads out. That means what? The deviation increases. The deviation increases. Okay. Again, there are certain amount of students, they are close to zero, and they are in the middle, and they are in the edge. So here the deviation is higher. Deviation from the central value. Okay, deviation from the central value. So இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதிகமா இருந்தா எப்படி இருக்கும், கம்மியா இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ரெண்டு டயக்ராம் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியணும், எதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகம், எதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே, now anyway, in the next slide, next PDF la, I will give you the example for stationary random process. That is anyway, that is easy. The example for ergodic next ergodic random process. Six outputs are 1, 2, 3, 4, 5, 6. Okay, and the phase 2 உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. You take the mean. Some average it will come. Okay, or you can throw 1000 dice at a time. உங்ககிட்ட 100 dice at a time இருந்தா எல்லா டைஸும் ஒரு முறை த்ரோ பண்ணுங்க, அதுலயும் சம் நம்பர் வரும். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஓகே, ரெண்டு சினாரியோ சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு டைஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க, 1000 டைம்ஸ் த்ரோ பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட 1000 டைஸ் இருந்தா எல்லா டைஸையும் ஒரு முறை த்ரோ பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணுங்க, அவுட்புட் எடுங்க. And takes the mean. This describes a random process for which again time average of one sequence of events. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கல்ல, ஒரே டைஸ் 1000 டைம்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கும் ஆல்மோஸ்ட். இல்லைன்னா 1000 டைஸ் வந்து ஒன் டைம் மட்டுமே த்ரோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதே ஆவரேஜ் தான் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முறை பண்ணது டைம் ஆவரேஜ், செகண்ட் முறை பண்ணது வந்து என்னது, ensemble average. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைஸை த்ரோ பண்றீங்க, அட் த சேம் டைம் அப்சர்வ் பண்றீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் to understand the ensemble average and time average, ensemble average and time average. So this is the ergodic process. Okay, this is the ergodic process. Again, the one more question they will ask, whether the process is stationary. Once some process is ergodic, then whether that process is stationary or not. That means, what is the stationary? That the statistical parameter has to remain constant. So it is very much true that once the process is ergodic, that has to be stationary, but reverse need not to be true always. Okay, the stationary process may be ergodic or may not be ergodic,
but the ergodic process is definitely a stationary process. So that is the conclusion from this. That is the conclusion from this. In the idea உங்களுக்கு புரியுதா? Comment box ல சொல்லுங்க, chat box ல. Anyway, இதெல்லாம் random process related. Sometimes it is difficult to understand and observe. So the idea வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. What is ensemble average? What is time average? How both are equal in some scenario. So if it is equal, that particular process is called ergodic random process. Okay. So chat box ல சொல்லுங்க, இது உங்களுக்கு புரியுதான்னு அடுத்து போவேன். Yes. Okay. Anyway, I have some diagrams. I will show it to you. See, this is the example for ensemble average or what? Time average. Anybody? This is the example for what? Ensemble average. Ensemble average. This is the example for ensemble average. Okay. So that green color shows the ensemble average. Okay. Next. Again, here, this is the comparison. This is the comparison for two process. I think that diagram is not very much clear, but say this is stationary process. This is stationary process. Okay. There are variation in the signal levels. There are variation in the signal levels, but the mean and other parameters are constant over every interval because the variation is with respect to some central value only. The variation is with respect to some central value. So this is simple example for stationary random process. Stationary random process. But what is this next one? Non-stationary process, because the values keeps on decreasing. That values keeps on decreasing. So if you are getting here mean now some value, here you will get some different value. Here also different value because the waveform is getting decreased. Okay. If some parameter is not remains as a constant, then it is what? Non-stationary random process. Then it is non-stationary random process. So okay. So this is the simple example for stationary and non-stationary random process. Next, standard deviation. See here they given. If there is a small standard deviation, how the diagram looks. If there is a large deviation, how the diagram looks. So anyway, I have showed it in the PDF. So the same is available here with the image. Okay, small standard deviation, the large deviation. How the values are correlated with the central value. That is the deviation formula. How what we are fixing x bar whole square. X bar means what? How the real time values are related with the central value. Central value means what? Mean. How the values are related with the, how far the values are from the central value. That is the standard deviation or variance. Standard deviation or variance. Okay. So next. Next, here they are giving some simulation type. They are varying the standard deviation and they are observing the diagram, how the diagram changes when you are varying the standard deviation. Okay, they are varying the standard deviation and they are observing the diagram. When it goes to high, what happens? It widens. When it is less, it becomes very narrow. When it is less, it becomes very narrow. Okay, so these are all simple animation or images for the observation. Okay. Okay, anyway, we have completed the random process and these things ensemble stationary or non-stationary and all. Now I will go to the TDM system. Okay, anyway, I will give you some five minutes if there are any doubt, because we are going to go to the new topic completely, TDM and FDM, and then we will go to digital modulation. So if you have any doubt, you can ask here. Otherwise, I will go to the TDM section. Yes. இதெல்லாமே புரிஞ்சுதா உங்களுக்கு? What is ensemble average? What is time average? What is stationary? What is ergodic? இதெல்லாம் புரிஞ்சுதா சார் எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் அடுத்தது ப்ராசஸ் போகிறேன்.
எஸ் சார் சார் நேத்து அந்த சிக்னல் மட்டும் அந்த ஒரு டவுட் கேட்டிருந்தோமேங்க சார். அந்த Yes, ஷிஃப்டிங் அப்போ anyway, that அப்படியே I will எடுத்துக்க. discuss that I will, okay, that I will discuss at the end. No problem. எஸ் சார். ஞாபகத்துல ஓகே வச்சுக்கலாம், சார். நான் discuss பண்றேன். Okay. ஓகே சார். Okay. தேங்க்யூ சார். Okay, now I will show you some diagrams related with the TDM and FDM because you are feeling difficult, I think, to understand the TDM system and other systems, FDM systems. Okay, so I will go to the images. I'm going to show some images or simulation related with TDM system. Okay. So now, first we'll see how the TDM multiplex is happening. Now you are seeing some diagram. The diagram la parunga, there are four users. A, B, C, D. There are four users. A, B, C, D. Again, remember one thing, they may or may not create the packet. அவங்க கிட்ட இருந்து பாக்கெட் வரலாம், வராம போலாம். Say for example, our point of view, that is samples. So first case A ல இருந்து வருது, B ல இருந்து வருது, அடுத்தது C யும் வருது, D வரல, அதனால D னா வருது எம்டி. ஸோ எதெல்லாம் வரலையோ அது எம்டி, அந்த ஸ்லாட் வந்து எம்டி தான். ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம 4 பேருக்குமே ஸ்லாட்டை வந்து அசைன் பண்றோம். உங்களுக்கு என்னது, இது போல ஸ்லாட் வந்து அசைன் பண்றோம். அதுல 4 பேருக்குமே ஸ்லாட் இருக்கும். 4 பேருக்குமே வந்து ஸ்லாட் இருக்கும். அதுல ஏ உடைய டேட்டா இருந்ததுன்னா அவர் அதுல போடணும், பிக்கு டேட்டா இல்லைன்னா அது எம்டியா தான் போகும், சிக்கு டேட்டா இருந்ததுன்னா அதை சி போடும், டி டேட்டா இருந்ததுன்னா டி போடும். இது எப்படி போகுது பாருங்க. அப்ப ஒரு சைக்கிள்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு சைக்கிள்ல ஒரு ரொட்டேஷன், இது வந்து ஒரு ரொட்டேஷன்ல நம்ம என்ன பண்றோம், எல்லா யூசர் கிட்ட இருந்தும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும். அதுதான் வந்து ஐடியா. அந்த கம்யூட்டேட்டர் வந்து என்ன பண்ணும், எல்லா யூசர் கிட்ட இருந்தும் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே வந்து டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே டேட்டா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கும், இங்க ஏபிசிடி, அதாவது என்ன பண்றோம், ஒரு ரொட்டேஷன்ல நான் எல்லார்கிட்ட இருந்தும் டேட்டாவை கலெக்ட் பண்றோம் ஒரு சைக்கிள்ல. இதுக்கு பேர் தான் சார் ஃப்ரேம்ஸ். இதுக்கு பேர் தான் அது ஃப்ரேம்னா அது சாம்பிள்ஸ். ஃப்ரேம்னா உங்க நோட்ஸ்ல எழுதிங்க. ஃப்ரேம்ஸ்னா அது சாம்பிள்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ஆல் யூசர் இன் ஒன் ரொட்டேஷன். ரொட்டேஷன்ல ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள்ஸ் தான் எடுப்போம், பட் எத்தனை யூசர் இருக்காங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா யூசர் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள் எடுப்போம். ஃப்ரேம் மீன்ஸ் வாட், அது கிளியரா எழுதிங்க. ரொட்டேஷன்ல ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்தும் ஒரு சாம்பிள் தான் எடுப்போம். ரொட்டேஷன்ல ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்தும் ஒரு சாம்பிள் தான் எடுப்போம். வெயிட் a bit.